அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனநோய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி நம்ம எந்த விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, அர்ச்சனாபுரம். இந்த அர்ச்சனாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்லத்தங்கால் கோவில், அதில் இன்னைக்கு நடந்த அந்த இஷ்யூ, காவல்துறை வரும்போது மக்கள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் காவல்துறைக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட அந்த மோதலில் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் அந்த மண்ணெண்ணெயை ஊற்றிட்டுலாம் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் போனதற்கு காரணம் என்ன? நிறைய பேருக்கு அந்த விஷயம் என்ன நடந்துச்சு அர்ச்சனாபுரத்தில் நல்லத்தங்கால் கோயிலில் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா, நல்லத்தங்கால் கோயிலை பொறுத்த வரைக்கும் 3 பேர் அதற்கு உரிமை கொண்டாடுறாங்க. அர்ச்சனாபுரம், அணைக்கரைப்பட்டி, அதுக்கப்புறம் மதுரையை சார்ந்த இன்னும் ஒரு சிலர் அந்த கோவிலுக்கு உரிமை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் காவல்துறை தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம். இதனால் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு, மோதல்கள், எங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தினால தான் அங்கே அறநிலைத்துறை உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதன் மூலமாக ஏற்பட்ட பல சமாதான முயற்சிகளும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ அதுக்கப்புறம் அந்த கோவிலில் நடந்த அந்த சிலையை உடைச்சிருக்காங்க. நல்லதங்கால் கோவிலோட சிலையை உடைச்சிருக்காங்க. இதன் மூலமாக அந்த சிலையை உடைத்தவர்களையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கோயிலில் சிலை வைக்க போகிறது யார்? பொதுமக்களா இல்லை அறநிலையத்துறையா? அறநிலையத்துறை நாங்கள் ஒரு சிலை வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் இல்லை, நாங்கள் வச்சுருக்க சிலையை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, பொதுமக்கள் தான் காலங்காலமாக அந்த கோயிலை கும்பிட்டு வராங்க. ஸோ பொதுமக்கள் அந்த கோயிலில் சிலை வைக்கிறதுக்கு தான் அனுமதி கொடுக்கணும். இதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பொதுமக்கள் தான் வழிபட்டு வராங்க. பொதுமக்கள் ஒரு சிலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள் அதை வைக்கிறதுக்கு தான் அரசு அனுமதிக்கணும். அதுதான் ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா, யாருமே இந்த விஷயத்தை கண்டுக்கிட மாட்டாங்க. பொதுமக்கள் இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பொதுமக்களை போய் அரசியல் தலைவர்கள் போய் சந்தித்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு விசாரிக்கணும். அப்போ தான் காவல்துறையும் அரசாங்கமும் பொதுமக்கள் சொல்கிற கோரிக்கைக்கு செவி சாய்க்கும். இது எத்தனை பேர் செஞ்சாங்கன்னு தெரில. பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட நிறுவன தலைவர் அண்ணன் கே இசக்கிராஜா தேவர் அவர்கள் தான் 2 முறை போராட்டங்கள் நடத்தி அந்த ஊர் மீது கவனத்தை திருப்பினார். மற்ற தலைவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் எங்கெங்கெல்லாமோ போகிறீங்க, ஒரு நாளாவது இந்த அர்ச்சனாபுரம் போய் அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையாவது கேட்கவா செய்யலாம்ல. என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு ஒரு வாட்டி கேளுங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ சமுதாயங்கள், 2 சமுதாயங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கோவில் திருவிழா கொண்டாடுறாங்க, கொடை கொடுக்குறாங்க, கோவில் நிர்வாகத்தை நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது 2மே ஒரே சமூகம் அப்படிங்கிற போது கண்டிப்பாக சேர்ந்து அதை நடத்தணும். ஏன்னா பெரியவங்கள் இதை சொல்லணும். ஏன்னா விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஒரே சமூகமாக இருக்கும்போது விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா ஒரே சமூகம் இப்படி 2 ஊரில் இருக்குது அப்படின்னா அவங்க வேறு யாரோ கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த பக்கம் ஒரு குடும்பம் காவல் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் ஒரு குடும்பம் காவல் இருக்கும். பாண்டியர்களோட ஆட்சி காலத்தில் அந்த பாதுகாப்புக்கிற பணிகளை பாண்டியர்கள் பண்ணும்போது ஒரு பக்கம் ஒரு பாண்டியர் இருந்தால் இன்னொரு பக்கம் இன்னொரு பாண்டியர்களை பாண்டிய மன்னர்கள் நியமிச்சிருப்பாங்க. ஒரே குடும்பமாக தான். இங்கே அண்ணன் ஒரு பக்கம், வலது பக்கம் திசைக்காவல் அண்ணன் பார்த்தான்னா தம்பி ஒரு பக்கம் பார்ப்பான். அப்படி தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்காளி பங்காளிகள் தான் அந்தந்த ஊர்களில் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ பிரிஞ்சு இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு உறவின் முறை இருக்கணும். அதுக்கு கோவில் ஒரு நமக்கு ஒரு மையப்புள்ளியாக ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக ஒரு கோவில் இருக்கும். அதை அவங்க அப்போ ஒரு காலத்தில் பிரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி சேர்ந்து கோவில் வழியாக எல்லோரும் சேர்ந்து வருவோம் அப்படிங்கிற போது அதை விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. ஏன்னா வரி இப்போ எல்லார்ட்டையும் நம்ம போட்டால் போய் கேட்டால் வரி கொடுப்பாங்களா? மற்றவங்கள்ட்டலாம் போய் கேட்டால் வரி கொடுப்பாங்களா? அப்போ வரி கொடுக்கணும், அந்த கோயிலில் நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கும்போது அது ஒரு நல்ல விஷயம். அதை நிர்வாகம் சரியாக செய்யணும். அதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை பெரியவர்கள் முன்னெடு. ஏன்னா நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட்டு நிறைய பிரிஞ்சு இன்றைக்கி கோயிலெலாம் பல கோயில்கள் தேவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட சொந்தமான இடங்கள். இது எப்படின்னு தெரியல. ஆனால் பல தேவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட இடங்களே இன்றைக்கி அரசாங்க கைகளுக்கு போயிட்டு பல கோயில்கள் தேவர் சமுதாயத்திற்கு தேவர் சமுதாய மன்னர்கள் கட்டின கோயில், தேவர் சமுதாயத்தோட ஆட்சியில் இருந்த கோயில்களே இன்றைக்கி அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அங்கே இருக்கிற இளைஞர்களும் சரி, பெரியவங்களும் சரி, அதை
நம்ம சமுதாயக்கிட்ட பாதுகாப்பு நிர்வாகம் மட்டும் நம்ம அதை கரெக்டாக வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அறநிலையத்துறை வந்து அது உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை வந்து இளைஞர்களும் பெரியவர்களும் வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பாண்டியர்கள் காலத்திலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாண்டியர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மோதல் மூலமாக தான் வந்து நம்மளோட நிலங்கள் எல்லாமே பறிபோச்சு. அட்லீஸ்ட் எங்கெங்கெல்லாமோ போகிறீங்க, ஒரு நாளாவது இந்த அர்ச்சனாபுரம் போய் அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையாவது கேட்கவா செய்யலாம்ல. என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு ஒரு வாட்டி கேளுங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ ஊர்களில் வந்து எத்தனையோ சமுதாயங்கள் 2 சமுதாயங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து கோவில் திருவிழா வந்து கொண்டாடுறாங்க, கொடை கொடுக்குறாங்க, கோவில் நிர்வாகத்தை வந்து நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது 2மே வந்து ஒரே சமூகம் அப்படிங்கிற போது வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்து அதை வந்து நடத்தணும். ஏன்னா பெரியவங்கள் வந்து இதை சொல்லணும். ஏன்னா விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஒரே சமூகமாக இருக்கும்போது வந்து விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா ஒரே சமூகம் இப்படி 2 ஊரில் இருக்குது அப்படின்னா அவங்க வேறு யாரோ கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த பக்கம் ஒரு குடும்பம் காவல் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் ஒரு குடும்பம் காவல் இருக்கும். பாண்டியர்களோட ஆட்சி காலத்தில் வந்து அந்த பாதுகாப்புக்கிற பணிகளை பாண்டியர்கள் பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து ஒரு பாண்டியர் இருந்தால் இன்னொரு பக்கம் இன்னொரு பாண்டியர்களை வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஒரே குடும்பமாக தான். இங்கே அண்ணன் ஒரு பக்கம் வலது பக்கம் வந்து திசைக்காவல் அண்ணன் பார்த்தான்னா தம்பி ஒரு பக்கம் பார்ப்பான். அப்படி தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்காளி பங்காளிகள் தான் அந்தந்த ஊர்களில் பிரிஞ்சிருப்பாங்க.